ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். கடாய் பன்னீருக்கு ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இது மூணுத்தையும் நல்லா நீல வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி அது சூடாகிட்ட பிறகு இந்த கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து பன்னீரையும் கட் பண்ணி நீல வாக்கில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது பொன்னிறமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் அதே பேனில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன், அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச டொமேட்டோ இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பாயில் ஆகிட்ட பிறகு அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. கர்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். அப்போ உங்கள் வீட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இது எல்லாத்தையுமே அந்த கடாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்து பாருங்கள். கடாய் பன்னீர் ரெடி ஆகிடும். இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட் அல்லும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். கடாய் பன்னீருக்கு ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இது மூணுத்தையும் நல்லா நீல வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி அது சூடாகிட்ட பிறகு இந்த கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து பன்னீரையும் கட் பண்ணி நீல வாக்கில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது பொன்னிறமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் அதே பேனில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன், அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச டொமேட்டோ இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பாயில் ஆகிட்ட பிறகு அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. கர்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். அப்போ உங்கள் வீட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இது எல்லாத்தையுமே அந்த கடாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்து பாருங்கள். கடாய் பன்னீர் ரெடி ஆகிடும். இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட் அல்லும்.